எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா ஏதாவது கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஷ் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஷ் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னார். அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியன் அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா? எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ் இதே துடிக்கிறது எனக்கு கேக்குது. அண்ணா அண்ணா மறந்துட போறானே பையன். படக்குன்னு வெளியே வந்துட்டு போதுமா? மறந்துட போறாரு பாவம். அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன். கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போல. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினச்சிருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க. ரொம்ப துணுன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட அங்கே உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜீவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கு ரொம்ப ஃபேன் நானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். என்னது ஃபேன்? ஓகே, ரொம்ப ஃபேன் தான். உங்கள் எல்லா பாட்டுமே பார்த்துருக்கேன். நான் நினச்சேன் ஜீவி அண்ணா இருக்காது, எப்படி பேசுறது, நம்ம ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறோமே, கையில் நடந்தது எனக்கு. ஆனால் அவர் என்ன நான் எதுவுமே நான் பேசலை. அவரை கூப்பிட்டு எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கு, உங்கள் வீடியோ நல்லா இருந்தது பேசுனாரு. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா, என்ன மிரட்டறீங்களா? இப்படி மிரட்டனா எப்படி? வாங்கனா வந்துட்டு போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இந்த வரைக்கும் நல்லா பேசினா கடைசில எங்கள இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க வேண்டிய. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றி ஆயிடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள். நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா.